நிமிந்து பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஹரிக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க, கைகால் முகம் கழுவி விட்டாச்சு. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. எங்கள் மைனிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அதனால் அங்கேருந்து சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் வாங்கி தந்துருந்தாங்க. நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இது ஹரிமாக்கு, அது அபிமாக்கு 2 பேருக்கும். அப்புறம் வீட்டிலேருந்து வரும்போது என்னெல்லாம் அம்மா எனக்கு ஒரே இருமலாக இருக்குன்னு மருந்து பொடி வச்சுருக்காங்க. இது பொட்டுக்கடலை மாவு பொடி, இது அவ்வளோ சுக்கு பொடி திரித்து வச்சுருக்காங்க. வாழைக்காய், அப்புறம் லட்டு எல்லாம் பார்சல் பண்ணி தந்து விட்டுருந்தாங்க. நான் வீட்டிலே காலைல சமையல் பண்ணியிருந்தேங்க, எனக்கு தெரியாதில்ல ஃபஸ்ட்டு. அப்புறம் திடீர்னு தான் ப்ரோக்ராம் மாற்றினாங்க. இது கீரை பொரியல் வச்சு, காலையில் முட்டை தொக்கு வச்சு, நேற்றுள்ள ரசமும் வச்சு வடிச்சிருந்தேங்க. இன்றைக்கி அத்தைக்கு பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணியா? நீನು சாப்பிட்றே? அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? ஓ, உனக்கு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். யார் எப்படி போகிறோம் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். என்னப்பா சாப்பிட்டாச்சம்மா? சாப்பிட்டியா? இல்லை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு மழை வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு வேண்டி என் பிள்ளை வந்து உட்காந்துருக்கான். வானா மழை பெய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்படிதான் நமக்கு அங்கே நல்லா இருட்டிகிட்டு இருக்குங்க. ஆனால் மழையை தான் காணும். வரும் நமக்கு மழை வரும். வாய்ச்சில் எல்லாத்துக்கும் பா.